ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாளும் ஒரு பகவத்கீதை ஸ்லோகம் என்கிற தொடரில் இது 59வது பதிவு. நாம் பகவத்கீதையின் 13வது அத்தியாயத்தில் இருக்கிறோம். இதில் நாம் இப்போ பார்க்க போவது 13வது ஸ்லோகம் சில வருஷன் பிரகாரம், 14வது ஸ்லோகம் சில வருஷன் பிரகாரம். இதெல்லாம் நியாயம் என்கிற அதை பற்றி. நியாயங்கிறது என்ன? கண்ணன் சொன்னான் இந்தந்த இதெல்லாம் தான் ஞானம் என்று. அந்த ஞானத்தில் பயிற்சி பெற்று நமக்கு நாம் எதை தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த நியாயம். நியாயம் நாம் அறிவினால் நாம் தெரிந்து கொள்ளப் போவது எதை. முதல் ஸ்லோகத்தில் சொல்லியாச்சு நியாயத்தை, ஒரு சொல்லிட்டாமல். இப்போது அதே நியாயத்தை பற்றி தான் 2வது ஸ்லோகம். அதாவது இது 13வது அத்தியாயத்தில் 13 அல்லது 14வது ஸ்லோகம். இப்படி சர்வத பாணி பாதம் சர்வதோக்ஷி சிரோ முகம் சர்வத ஸ்ருதிமன் லோகே சர்வம் ஆவ்ருத்ய திஷ்டதி. சர்வத பாணிபாதம் சர்வதோக்ஷி சிரோ முகம் சர்வத ஸ்ருதிமன் லோகே சர்வம் ஆவ்ருத்ய திஷ்டதி. சர்வதானா எல்லா இடத்திலும், பாணி பாதம் அதற்கு அந்த நியாயங்கிற அந்த பொருளுக்கு அந்த பிரம்மனுக்குனே புரிஞ்சுக்கலாம். எல்லா இடத்திலும் கையும் காலம் இருக்கிறது. பாணி பாதம் சர்வதோ அக்ஷின்னா கண்கள், சர்வதோக்ஷி எல்லா இடத்திலும் அதற்கு கண்கள் இருக்கிறது. சர்வதோ முகம், சர்வதோ முகம்னா ஃபேஸஸ், எல்லா இடத்திலும் அதற்கு முகங்கள் இருக்கின்றனன்னு புரிஞ்சு கொள்ளலாம். இல்லை முகம்னா வழின்னு அர்த்தம். அது எல்லா இடத்துலையும் போகிறதுக்கு வழி இருக்குது, அதுக்கு எங்கே வேணால் போகும் அது. சர்வதோ முகம் சர்வத ஸ்ருதிமல் நோக்கே, சர்வதன்னா எல்லா இடத்திலும், சர்வத ஸ்ருதிமன் ஸ்ருதிமத், ஸ்ருதிமன்னா ஹேவிங் ஹியர்னு அர்த்தம். ஸ்ருதிமல்னு ஸ்ருதிமல் லோகே அப்படின்னு இருக்கும் ஸ்லோகத்தில். ஸ்ருதிமத்து லோகே, ஸ்ருதிமத்துன்னா காதுகள் இருக்கின்றன எல்லா இடத்திலும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அது எதை வேணால் எந்த இடத்துல வேணாலும் கேட்கும் இந்த பிரம்மன் புரிஞ்சுக்கலாம். இவன் லோகே லோகே இந்த வேர்ல்டு லோகேனா இந்த உலகத்தில், ஏன்னா இந்த இடத்திலும் புரிஞ்சுக்கலாம் நாம். இவன் லோகே சர்வம் ஆவ்ருத்ய திஷ்டதி. சர்வம் எல்லாவற்றையும், ஆவிருத்தியன்னா மூடி, கவரிங்னு இங்கிலீஷில் அர்த்தம் பண்ணிக்கலாம். எல்லாவற்றையும் போர்த்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். நாம் எல்லாவற்றையும் அணைத்து கொண்டிருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஆவிருத்திய திஷ்டதி இவ்வாறாக இருக்கிறது அந்த நியாயம், இல்லை அந்த பரம்பொருள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சுலபமானது தான். ஸ்லோகத்தை படிச்சுடுறேன் இன்னொரு தரம். சர்வத பாணி பாதம் சர்வதோக்ஷி சிரோ முகம் சர்வத ஸ்ருதிமல் லோகே சர்வம் ஆவ்ருத்ய திஷ்டதி எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கி கொண்டு நிற்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.